3 AM வேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோல்ட் ஷவர் எடுத்து லிட்டரலி நான் நைட் பார்க்கும்போது என் பொசிஷன்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்ல இருக்கு. காலேஜ் பார்க்குறேன் எல்லாமே லிக்விடேட். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல தான் நம்ம ட்ரேட் பண்ணிருக்கோம். எத்திரிம்க்கு ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜியாவே கிரியேட் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு மானிட்டர் வாங்கிட்டேன் அவ்வளோதான். ஸோ கைஸ் மேட்டர் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெக்னிக்கல் வீடியோ போஸ்ட் பண்ணேன். பட் இது எதுவுமே எனக்கே பிடிக்கல. தேர்ஸ் நோ கேரக்டர் இன் இட். ஏதோ ரோபோட் ஸ்க்ரீன் முன்னால் இருந்து ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கு. Speed 1 terahertz, memory 1 zettabyte. ஓகே, பட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது என்னோட பிளான் என்னன்னா, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கை, அவனோட டெய்லி ரொட்டீன் என்னென்ன இருக்கு, என்னென்ன பண்ணுறான், எவ்வளோ இன்டென்ஸாக ஒர்க் பண்ணுறான், அது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த 5 இயர்ஸில் நான் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெயின் பண்ண நாலேஜை ஃப்ரீயாக கொடுக்கணும். There are 3 keys I believe to making money. எனக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணணும், அதுதான் என்னோட பிளான். ஓகே, ஸோ இப்போ என்ன யோசிச்சேன்னா, vlogs மாதிரி வீடியோ எடுத்து அதில் கொஞ்சம் நாலேஜ் ஷேர் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see how this goes. ஓகே, ஸோ இப்போ டைம் இஸ் அரௌண்ட் 5 AM. வெயிட், இது வந்து பெட்ரூம். நம்ம வந்து ட்ரேடிங் ரூம் போயிட்டு பேசலாம். ஓகே கைஸ், நான் யூஸ்வலி வேக்கப் பண்ண உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் சில யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, 3 AM வேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோல்ட் ஷவர் எடுத்து. Here's the deal. 1 minute under cold water can flip a switch in your body. நெக்ஸ்ட் ஒரு 1 hour மெடிடேஷன் பண்ணிட்டு, I genuinely believe the world of the outer is merely a reflection of the world of the inner. அதுக்கப்புறம் ஒரு 2 hours ஒர்க் அவுட் பண்ணி, If you go to the gym and you work out, தென் ஒரு ஹெல்த்தியான மீல் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாதான் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் நான் நம்ம எதுவுமே பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறது ஒரு 24/7 ரன்னிங் ஆகிற வாலட்டைலான மார்க்கெட், ரைட்? 2 days பிஃபோர் வந்து பிட்காயின் மூன் போகும்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி பிட்காயின் நியூ கேஜி 0 போயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நடந்த பெரிய பெரிய கிராஷ், லைக் லூனா கிராஷாக இருக்கலாம், FTX கிராஷ், அதுக்கப்புறம் ரஷ்யா யுக்ரைன் மேலே வார் இது பண்ணும்போது நடந்த கிராஷ், அது ஒரு மைனர் கிராஷ் தான், பட் பியூர் மேனிபுலேஷன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடந்த ட்ரம்ப் டிரான்சாக்ஷன், எல்லா கிராஷுமே ஓவர் நைட் நடந்த கிராஷ். ஓகே, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நடந்த கிராஷ். லூனா கிராஷ், FTX கிராஷில் லிட்டரலி நான் நைட் பார்க்கும்போது என் பொசிஷன்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்டில் இருக்கு. காலேஜ் பார்க்குறேன் எல்லாமே லிக்விடேட்டட். லைக் நான் போர்ட்ஃபோலியோவில் மொத்த போர்ட்ஃபோலியோமே லாஸ் பண்ணிட்டேன். there were tears that ran down my face, but I did not cry. I mean, that's crying. I would disagree. அந்த டைமில் எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியாது, ட்ரேட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாது, ஸ்ட்ராட்டஜி கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் சும்மா ஏதோ ஒன்று பண்ணி ட்ரேட் பண்ணுற டைமை. பட் ஈவன் தோ எனக்கு இப்போ அதெல்லாமே நடக்காது. ரீசெண்டாக இந்த ட்ரம்ப் டிரான்சாக்ஷன் டம்பில் கூட எனக்கு பெருசாக லாஸ் ஆகலை. இப்போ நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்னு சொல்லிக்கலாம். ஓகே, தட்ஸ் த ட்ரூத். ஆனாலும் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் கரெக்டாக. ஸோ நான் வேக்கப் பண்ண உடனே ஐ கம் ஸ்ட்ரைட் டு ஒர்க். நீங்களும் ஒரு 24/7 மார்க்கெட் ட்ரேட் பண்ணிருக்கீங்க அண்ட் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 ரொட்டீன் முடிச்சுட்டு வரீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வேக்கப் பண்ணும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ இல்லாமல் கூட போகலாம், எல்லாமே ட்ரம்ப் கையில் தான் இருக்குது. ஸோ கைஸ், இப்போ வந்து ட்ரேட்ஸ் எதாவது அவைலபிளான்னு பார்க்க போகிறேன். பார்த்துட்டு I'll get back to you. எனக்கு இன்னைக்கு என்ன ஒர்க்னா, ட்ரேட்ஸ் எதுவுமே வரல. இல்லை, ரொம்ப கஷ்டமாக எனக்கு பேக் டெஸ்டிங் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன்னா கைஸ், நான் என் ஸ்ட்ராட்டஜி வந்து பிட்காயினில். ஓகே, நான் பிட்காயினில் மட்டும் தான் இன்டர்டே ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எத்தீரியமில் எடுக்கிற மாதிரி ஆல்டர் பண்ண ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் அப்படி அப்படியே போயிட்டு எத்தீரியமுக்கு ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜியாகவே கிரியேட் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். சரி, இப்போ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை பேஸாக வச்சு புதுசாக எத்தீரியமுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டேன். அது ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு, ஃபைனல் பார்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபைனல் பார்ட்டை வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேக் டெஸ்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நான் பண்ணது வந்து 2025 மார்ச்சில் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து 10 hours பண்ணி நான் ஜஸ்ட் 20 days தான் பண்ணிருக்கேன். March 1 ஸ்டார்ட் பண்ணி March 21 வரைக்கும் பண்ணிருக்கேன். இது எனக்கு தான் டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதா இல்லை நான் தான் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு என்ன கதை புரியல. ஸோ இன்றைக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த இது முடியும் நிறைய இருக்கு. ஓகே கைஸ், இன்னொரு விஷயம் இருக்குது. ஐ ஹேவ் டு ஷோ யூ சம்திங். ஆனால் அது ஆக்சுவலி மேலே இருக்குது. ஸோ மேலே போகலாம். ஸோ கைஸ், மேலே ரூம் வந்தாச்சு. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் எக்ஸ்ட்ரா ஒரு மானிட்டர் வாங்கிட்டேன், அவ்வளோதான். நான் இப்போ எதுக்கு சொல்றேன்னா, ட்ரேடிங்ல ஒரு பெரிய மெத் போயிட்டு இருக்கு கேஸ். நமக்கு 2-3 சிஸ்டம் இருந்தால் தான் நல்லா ட்ரேட் பண்ண முடியும், பெரிய அமௌண்ட் இருந்தால் தான் நல்லா ட்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு செகண்ட் மானிட்டர் எப்போ தேவைப்படும், அது என்ன மாதிரி ஒர்க் ஃப்ளோ இருந்தால் தேவைப்படும், அது எல்லாமே டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் என்னை ரீச் அவுட் பண்ணணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க, நான் எப்போ வரணும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ யா,